வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை. எப்படி இருக்குது? இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல்னு சொன்னார் சிவகார்த்திகேயன். இப்போ தம்பி பொங்கல் மட்டும் தான் இருக்குது, அண்ணன் பொங்கலை காணாமல். அது கொஞ்ச நாள் கழிச்சு பொங்கிடும். அதுவும் கொஞ்ச நாள் ஆகணும். எப்படியும் ஒரு 10 நாளுக்குள்ளே இதாகிடும். எப்படியும் ஐ திங்க் அந்த இதில் ரிப்பப்ளிக் டேக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னாங்கல்ல விஜய் ஃபேன்ஸ், என்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு தான் பொங்கல். அன்றைக்கி பொங்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எங்கேயும் இப்படி தானே. இப்போ வந்து ஆக்சுவலாக கோர்ட் கேஸ்லாம் போயிருந்துச்சு. ஸோ இவங்க வந்து 19 கொடுத்தேன், 24 அப்பீல். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க என்ன சொல்ல ரிவிஷனுக்கு போகணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன கோர்ட்டுக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வந்து காலையில் அந்தம்மா பிடி உஷா அந்த அந்த ஜட்ஜு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க வந்து நான் அப்பீல் போயிட்டு சொன்னாங்க. அந்த ஜட்ஜ் என்ன இல்லை 21 வரும் ஒத்தி வச்சுருக்காங்க. பட் இது எப்படி இருக்கோ தெரியல. முதல்ல படம் வந்து வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ வந்து மண்டே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க. அது கண்டிப்பாக அதில் ஒரு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். பட் எது எப்படி இருந்தாலும் நல்லா விளையாடி இருக்காங்க, அரசியல் நல்லா விளையாடி இருக்குது. பட் இது யாருக்கு பிரயோஜனம்னு பார்த்தா கடைசியில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் பிரயோஜனமாகும். அது மாதிரி தெளிவாக தெரியுது. சார் இப்போது இன்னொரு விமர்சனம் பார்த்தீங்கன்னா, விமர்சனம் கிடையாது, சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சினிமா படத்தை வந்து அவங்க ஊராக போய் தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே கோர்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. ஆமாம் நல்லா பண்ணுறாங்க. இது வந்து பண்ணுறதுனா வந்து இவங்களுக்கு தான் நல்ல அட்வான்டேஜ். இப்போ ஆக்சுவலாக பார்த்தா பராசக்தியோடு இது வந்திருந்தால் எந்த அளவுக்கு வசூல் அவங்க எக்ஸ்பெக்டாக வசூல் வருமானு தெரியாது. இப்போ வந்து தனியாக வர்றதுனால ஜனநாயகனுக்கு அவங்க எதிர்பார்த்த வரை டபுளாக வசூல் வரும். அது மாத்திரம் கேரண்டியாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து எந்த படமும் எல்லாத்துலேயும் இது தான் போட போகிறாங்க. ஸோ இது நல்ல அட்வான்டேஜ். மக்கள் மத்தியில் ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு. ஹைப் நல்லா கிரியேட் ஆகிருக்கும். இன்னொரு 10 நாளைக்குள்ளே இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அது படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் அதை தான் பார்ப்பாங்க. நல்ல இது வரும், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போவே எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்களே இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு தான் எல்லாம் கவலையில் இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே. இப்போ இதெல்லாம் வந்துடுச்சுன்னா எல்லாம் சேர்ந்து கொண்டாடிடுவாங்க, அதான் நினைக்கிறேன். ஓகே. இப்போவும் பார்த்தீங்கன்னா பராசக்தி ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ இந்த டைமில் ஜனநாயகன் வந்துருந்துச்சுன்னா இந்த பராசக்தியோட இது குறைஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒன் டைம் தான் பார்க்கல அந்த படத்தை. இது வந்து அந்த வரலாறு பேசியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அதை பார்ப்பாங்க. மற்றபடி பொங்கலுக்கு ஒரு ஜாலியாக ஃபேமிலியாக வந்து பார்க்கணுன்னா ஜனநாயகன் தான் பார்த்துருப்பாங்க. இந்த படம் கொஞ்சம் சந்தேகம் இல்லை. 2 படம் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு தான் முதல்ல போவாங்களே தவிர இது செகண்ட் தான் போவாங்க. அது வராதனால இது கொஞ்சம் இருக்குது. இப்போ கூட பார்த்தேன் இங்கே போலீஸ் பிடிச்சி அவங்க கூட டிக்கெட் கொடுத்துருக்காங்களே, ஏதோ ஹெல்மெட்டு நிறைய பேர் ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுக்குறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டு நியூஸில் வந்தால் தான் பார்த்தோம் நம்ம. ஸோ அது ஒன்று. அதை தவிர வந்து இதில் வந்து நிறைய அரசியல் விடையாக இருக்குதுன்னு இப்போ டிஎம்கேவும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு சைடு காங்கிரஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு இதெல்லாம் அரசியல் எதுவுமே கிடையாது, ப்ரொசீஜரை தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இப்போ பிஜேபி வந்து தானாக வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நல்ல கேம் விளையாடிருக்காங்க. அரசியல் தான். இதுக்கு முன்னே வந்து இடி, அப்புறம் ஐடி, அப்புறம் ஈசி, எலெக்ஷன் கமிஷன், இப்போ எல்லாத்துலேயும் சிபிஐ எல்லாம் வந்தாச்சு. கடைசியில் இதுக்கும் வந்திருக்காங்க. இப்போ எல்லாமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாச்சு. அவங்க நினைச்சதை சாதிக்க முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இல்லை, ஸ்டாலின் இதே தான் சொல்லியிருந்தாரு. சொல்கிறதா நான் சொல்கிறேன். இப்போது இதை சொல்கிறதுனால என்னென்னா மக்கள் மத்தியில் வந்து அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, அவங்க சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணுறாங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா உள்ள வேலை செய்கிறாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க அது மாதிரி அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க தற்காத்துக்கிறாங்க, நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் மக்களுக்கு தெரியும் இல்லையா அதில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. இதனால் மாத்திரம் மீறி பிரச்சனைகள். இப்போ இந்த இதெல்லாம் கொடுக்கல, மீட்டிங்லாம் பர்மிஷன் கொடுக்கல, எல்லாம் எல்லாமே பண்ணாங்க. எல்லாத்துலேயும் அரசியல் விளையாடி இருக்குது, இதுவும் சேர்ந்து விளையாடி இருக்குது, அவ்வளோ. இன்னொரு ஸ்டாலின் எதுக்காண்டி இதை சொல்லியிருந்தாருன்னு அப்படின்னு இன்னொரு விமர்சனம் என்னென்னா, பராசக்தி படத்தில் அண்ணா பேசின அவசரங்கள் இப்போ கட் பண்ண சொல்லி 25 கட்டு சொல்லியிருக்காங்க, அதை கட் பண்ணி மியூட்லாம் போட்டிருக்காங்க. இதனால ஒருவேளை இது அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காரோ? கீழே ஒன்றும் கிடையாது. அதுக்காக விஜய் படத்தில் இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு எதிர்க்கணும் அப்படின்னா பராசக்தி எதிர்க்கணும். ஏன்னா
டெல்லி கவர்மெண்ட் எல்லாமே டெல்லி தான் போவீங்களா? ஹிந்தி எதிர்ப்பு அந்த மாதிரி அது எப்படி இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது செட் ஆகாது. ஹிந்தி திணிப்புனாவே அது செட் ஆகாது. இது கொடுக்கு அது வேற காரணமாக சொல்லலாம். அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான். இது காங்கிரஸுக்கு எதிர்த்து இவர் பேசியிருக்காங்க. இந்த படம் தான் வந்திருக்குன்னு ஒரு சில குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யார் எது பண்ணாலும் சரி இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அவங்கள சொல்கிறாங்க அது காங்கிரஸுக்கு எதிர்த்தாக பண்ணியிருக்காங்க, திருப்பி அவங்களோட கூட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கிடையாது, இந்த வசனமெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதனால் மியூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகருக்கும் கட்டு கொடுத்து எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் யூஏன்னு சொல்லிட்டு இது சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இமெயில் வந்திருக்கு. எல்லாம் பண்ணப்புறம் தானே அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணப்புறம் திருப்பி போய் நீ ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். சும்மா ஏதோ ட்ராமா தான் நடக்குது. அதெல்லாம் பெரிய தப்பு. அது பண்ண முதலே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது 19th கொடுத்தாங்க, 24th வந்து இந்த மாதிரி இருக்குது, யூஏ கட் கொடுக்குறோம், நீங்கள்லாம் பண்ணி கொடுங்க, திருப்பி கொடுத்துருக்காங்க. எல்லாம் கட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் எங்கெங்கே மியூட் பண்ணலாம் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி வரலாம் விஷயத்த சொல்லலை. இவங்க கேட்கும்போது கூட ஒன்றும் சொல்லலை. 5ஆம் தேதி சொல்கிறாங்களா நாங்கள் ரிவைஸ் ஆரம்பிச்சோம். அதுவரை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அப்பயே சொல்ல வேண்டியது தானே. இப்போ அப்ஜெக்ஷன் சொன்னவர் 10 நாள் கழிச்சா சொன்னார். அது அன்றைக்கே சொல்லியிருப்பார் இல்லையா? அன்றைக்கே போயிருக்கோம், அன்றைக்கே உங்களுக்கு இன்ஃபார்ம் இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் ரிலீஸ்லாம் இப்போ வச்சுக்காதீங்க, முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கன்னு அவங்களே அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே. இப்போ ரிலீஸ்ன்னு பண்ணும்போது எல்லாம் முடிஞ்சு 5ஆம் தேதி தான் சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லையா? இது கண்டிப்பாக சொல்கிறோம். இது வந்து கண்டிப்பாக இது சென்சார் போர்டு வந்து கரெக்டாக நியாயமாக நடந்துக்கல, அது மாத்திரம் தெரியுது. இன்னொரு கேள்வி என்ன, சீமான் அவர்கள் கூட கேள்வி எழுப்பியிருந்தார். துப்புரவு பணியாளர்கள் ஒரு சைடை போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இப்படி இவ்வளோ போராட்டங்கள் நடக்கும்போது வந்து முதலமைச்சர் வந்து சென்சார் போர்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காரு. எங்கே கண்டனம் தெரிவிக்கணும், எங்கே அது மக்கள் மத்தியில் வந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துட்ருக்காரு. இல்லை அது வந்து அது சென்சார் போர்டு குரல் கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிராக. இப்போ இவங்கெல்லாம் குரல் கொடுக்க இவருக்கு எதிராக, அதுக்கு எப்படி அவர் பதில் தெளிப்பார்? அவர் சொல்லணும்னா எப்பயோ சொல்லியிருக்கலாம். இல்லை, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற முதலமைச்சர் ஏன் வந்து இவ்வளவு பேர் போராட்டத்துக்கு வந்து ஒரு தீர்வு காணாமல் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு சீமான். அது கரெக்டு தான், அவர் சீமான் சொல்கிறது கரெக்டு தான். பட் இவங்க அந்த சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. சென்சார் போடுகிற ஒரு படம், அது படத்தோட பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் முதலமைச்சர் படத்தோட பிரச்சனை சென்சார் போடுகிற ஏன் கவனம் செலுத்தணும், மக்கள் பிரச்சனையை கவனம் செலுத்தலாம்ல அப்படிங்கிறாரு. அன்பில் மகேஷ் எல்லாம் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அது இப்போ பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து 5 மணி வரலாம் போராடுங்க, அதுக்கப்புறம் 5 மணி வரலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து போராடுங்கன்னு ஆசிரியர்கள் சொல்லியிருக்காரு. அது தீர்வுக்காக இல்லை, போராடுங்கன்னு சொல்கிறாரு. போராடுங்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் வந்து நீங்கள் முதல்ல கிளாஸ் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்து போராடிங்க. கிளாஸ் எடுங்க, கொஞ்சம் தீர்வு கிடைச்சிடும், நீங்கள் போராட்டலாம் வேண்டாம்னு சொல்லலாம், திருப்பி வந்து போராடுங்க, அதெல்லாம் வந்து திருப்பி வந்து போராடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அது அந்த மாதிரில இருக்கும். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நான் ஜனநாயகம் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டு. இப்போ எல்லோரும் அதில் பேசுகிறாங்க, நம்மளும் பேசணும். அப்படி பேசலைன்னா நம்ம வந்து ஜனநாயகனுக்கு எதிராக இருக்கிறோம், நம்ம தான் ஏதோ பண்ணுறோன்னு மக்கள் நினச்சிவாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கமல்ஹாசன் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கமல்ஹாசன் பேசியிருக்காங்க, ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்காரு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது அவர் வந்து சென்சார் போர்டு வந்து மாற்றி அதாவது சீர்திருத்தப்படணும், அதில் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன். அது சரியில்லை. இல்லை, மற்ற படத்தை தமிழ் சினிமாவில் எனக்கு பார்த்து விஜய் படங்கள் மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கும். மற்ற படத்தில் எல்லா படத்துக்கு இருக்கும், நமக்கு தெரியல. அது வந்து விஜய் பண்ணுறதுனால வெளியே பூகமாக தெரியுது. அதான் மற்ற படத்தில் விஜய் சின்ன படம்லாம் கோர்ட்டு போயெல்லாம் இதை பண்ணது இல்லை, டிலேல இருக்கும். கோர்ட்டு போய் அஃபெக்ட் பண்ணாதில்ல இவங்களுக்கு, அரசியல் இவங்களுக்கு ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. அது பாட்டுக்கு வரும், கட் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இது அப்படி இல்லையே. இது வந்து இதில் வர்ற அவங்க பேசுகிற வசனங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க படம் பார்த்துருக்காங்களே. அவங்க சென்சார் போர்டில்னா அவங்க பார்த்து தானே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இருக்குது, இது வந்தால் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிற மாதிரி இருந்ததுனால தான் அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து நிற்காதுங்க. மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தெரியும்ல எது கரெக்டு, எது சரி, எது எப்படி இது பண்ணணும், அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போல்லாம் பேச மாட்டாங்க, கடைசியில் ஓட்டு போடும்போது இல்லை. இன்றைக்கி தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பராசக்தி ரிலீஸு, ஆனால் பாதி ஆடியன்ஸ் ஜனநாயகன் டிஷர்ட் போட்டு வந்து படம் பார்க்குறாங்க. வேறு வழியில் டிக்கெட் வாங்கியாச்சு, என்ன பண்ணுறதோன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர யாரும் முழு மனசோட போய் பார்க்குற மாதிரி தெரில. அது பார்ப்பாங்க, அதுக்குன்னு ஒரு குரூப் வந்து பார்ப்பாங்க. பட் இது அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், விஜய் இவங்களே போய் ஏதோ ஒரு படம் பார்க்கணும், சரி பார்ப்போம், பொங்கலுக்கு பார்ப்போம் பார்த்துருக்காங்க. பட் இவங்களுக்கு அட்வான்டேஜாக போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அது தவிர அப்படியும் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்களாம் பார்த்துங்க.
இது வந்து நார்மலாக போகிற கலெக்ஷனோட ஒரு 50% கூட தான் போகும் பராசக்திக்கு. ஆனால் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது நார்மலாக போகிறத 100% அது 200% வரும். ஏன்னா வந்து யாருமே வரமாங்க, போட்டியே இருக்காது அந்த நேரத்தில், எந்த போட்டி வந்தாலும் நிற்காது. இன்னொன்று சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட ரிவ்யூவில் பார்த்தா கூட ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ தடைகள் வந்தாலும் பராசக்தி படம் வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நார்த் இந்தியன் எங்கடா இருக்கான் அவனை அடிக்கணும் போல தோணும், அந்த ஹிந்திக்காரன் எங்கடா அடிக்கணும் போல தோணும், அப்படி தான் இருக்குது எங்களுக்குலாம் அப்படிங்கிறாங்க. இது வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குல்ல. அப்போது சென்சார் போர்டில் இருக்கிறவங்களுக்கு தோணி இருக்கும்ல இது வன்முறையை தூண்டும் அப்படின்ட்டு, ஏன் அதுக்கு சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுத்து இது பண்ணாங்க? அது என்ன தெரியல நமக்கு, அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் அவங்க சொல்கிற மாதிரி நார்மல் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு நார்த் இந்தியன்ஸை பார்த்தா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து அடிக்கிற மூலம் தான் தோணும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது, அந்த மாதிரி அளவில் இருக்குது அப்படின்றாங்க. துண்டுதலாக இருக்குன்னா அதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. பட்டு மறைமுக இது இருக்கான்னு தெரியல, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா என்னன்னு தெரியல. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கட்டு அவங்க வந்து டெல்லி தான் இது, டெல்லியா இதுவா சென்னையா டெல்லி தான் இந்தியாவா எல்லாம் வசனம் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்திருக்கு. ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், அவ்வளோ தூரம் வந்திருக்கிற அவ்வளோ ஆப்போசிஷனாக பேசியிருக்காங்க. அதை போய் இவங்க வந்து விட்டுருக்காங்கன்னா ஓகே, ஏதோ சம்திங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க அவங்க சொல்கிற மாதிரி மறைமுக கூட்டணி நிறைய மீட்டிங் ஏதோ பண்ணுறாங்க. பட் என்ன அதாவது இந்த அரசியலே யாருக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது. காங்கிரஸ் எம்பி, காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து சென்சார் போர்டு பண்ணுறது தப்பு, சென்சார் போர்டு பண்ணுறது தப்பு, ஜனநாயகம் ரிலீஸ் ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறாங்க சென்சார் போர்டு பண்ணுறது தப்புன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. மற்ற கட்சியாக சொல்கிறாங்க, ஏன் எக்ஸ்ட்ரா இல்லை ஜனநாயகம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஸ்டாலினோ திமுக காரங்க யாருமே ஜனநாயகம் குறிப்பிட்டு சொல்லல, சென்சார் போர்டு மத்திய அரசு கை இதுலேயும் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இவங்க வந்து விஜய் படத்தை ரிலீஸ் பண்ணல அந்த மாதிரி தான் இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்களே. அப்போ இவங்களுக்கு ஒரு மைலேஜ் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதை வச்சு இவங்க கூட கூட்டணி போக முடியுமா, கூட்டணி சேர்ந்து எதாவது பண்ண முடியுமா, அவங்களோட மைலேஜ் தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து ஒரு குரூப் தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு குரூப் வந்து சொல்கிறாங்க செல்வ பெருந்தகை அவங்களாம் அதெல்லாம் வாயை திறக்கவே இல்லை, இந்த விஷயத்தை பற்றி அவங்க திறக்கவே இல்லை. அவங்க கம்ப்ளீட்டாக டிஎம்கே தான். டிஎம்கே அப்படி அதுலேயே ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. அவங்களே இப்போயே அவங்க ரெண்டு ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு குரூப் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் இல்லை. காங்கிரஸ் மேலிடத்தில் இருக்கிற நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா ஆலோசகர்கள் எல்லாமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க ஓப்பனாக ஒரு ராகுல் இதுவில் வந்து வெளியே ராகுல் சொல்ல அது கீழே உள்ள அந்த நிர்வாகக்குழுலாம் சொல்கிறாங்க. அப்போ எப்போனா மாற்றி பேசிக்கலாம். இப்போ நான் தான் ஒன்றும் சொல்லி அவங்க தானே சொன்னாங்கன்னு சொல்லிடலாம். ஆமாம் சரின்னு சொல்லிக்கலாம். இது ஒரு அரசியல் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசி பாருங்கள், மூவ் பண்ணி அந்த இல்லை அரசியல் தான்றது நம்ம இப்போ எதுக்கு அவங்க அவ்வளோ தூரம் அவங்க சொந்த இது என்ன போன மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை வந்து அவங்க உள்நோக்கம் இருக்குது. அவங்க காங்கிரஸ் அவங்க பேசுகிறதுக்கு அவங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க என்ன காரணம் எடுத்திருக்காங்கல்ல. இப்போ இது சப்போர்ட் பண்ணால் அவங்க வந்து டெஃபினட்டாக நம்ம ஃப்யூச்சரில் அலையன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும், சரி இப்போயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தான் ஒரு சில குரூப் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைடு வந்து வேறு ஆள் அந்த அவர் வந்து டிஎம்கேவோட போகணும்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆகுன்னு சொன்னால் ராகுல் காந்தி கடைசி நேரம் வரும் பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அப்புறம் எப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. பட் வந்தால் அவங்களுக்கும் நல்லதா இவங்களுக்கும் நல்லதான். இது பராசக்தி படம் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கல சார், இது வந்து பராசக்தியோட தம்பி பொங்கல்னு கொண்டாடினாலும் இது வசூல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் அதை பற்றி இல்லை. பட் ஆனால் வேறு எதுவும் சரியான போட்டி ஒன்றும் கிடையாது. இருக்கும், பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஏன்னா அவங்க ஆர்டிஃபிஷியலாக கூட வசூல் பண்ணுவாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி இது எந்த இதுவும் கரெக்டாக நீங்கள் கணிக்கவே முடியாது, கரெக்டான வசூல் நீங்கள் சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் வெளியே நியூஸில் வர்றதெல்லாம் பார்த்தா அவங்க ஃப்ரீ டிக்கெட்ஸை நிறைய பேர் கொடுக்குறதா கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது எது ஆக்சுவலாக வசூல் இது பண்ணுறது, யார் அவங்க கட்சிக்காரங்களா போய் பார்க்குறாங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து படமாக இருக்கணும், அரசியல் ஆகுற இதுலேருந்து அதையும் கலந்து கடைசியில் ரெண்டுத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு சினிமா பத்திரிகையில் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார், சிவகார்த்தியோட வளர்ச்சி வந்து அது வளர்ச்சி கிடையாது, அது வீக்கம் அப்படின்ட்டு இருப்பார். இருக்கலாம், அது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நேச்சுரலாக கஷ்டப்பட்டு வந்திருக்காருங்க. அவர் வந்து சாதாரணமாக வரல, ஒரு ஆங்கராக இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு, பெரிய விஷயந்தான். பட் ஆனால் ரீசெண்ட் டேஸில் ஒரு வீக்கம் மாதிரி தெரியுதா சார்? ரீசெண்ட் டேஸில் யாரும் அவரை யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அவருக்கு வந்து நிறைய ஹைப் கொடுத்து பண்ணுறாங்க. பட் இப்போ கூட வந்து இவ்வளோ தூரம் ஹைப் கொடுக்க தேவையில்லை. நார்மலாக படம் வருது போனால் பிரச்சனை இல்லை. இது வந்து ஆக்சுவலாக இது பேக்கப் டிஎம்கே இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஹைப் இருக்குது. இல்லைன்னு வச்சுங்க இவ்வளோ ஹைப் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த ப்ரொடியூசர்லேருந்து அதில் வந்து ரிலீஸ் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே டிஎம்கே பேக்கப் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால் இருக்கும்போது இது எல்லாமே அரசியல் கலந்து போச்சு. சினிமாவும் அரசியலும் முதல்ல இருந்துச்சு, பட்டும் படாமல் இருந்துச்சு, ஃபுல்லாகவே ஓப்பனாக வந்துடுச்சு. இது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜென்யூனான படங்கள் ஜென்யூனான விஷயங்கள் இருக்கும்போது
கொஞ்சம் கஷ்டம்தான். இதோட போட்டியெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் போட்டி, ஃப்ரீ டிக்கெட்ஸு இதெல்லாம் வந்து இது வந்து இப்படின்னு ஆரோக்கியமான போட்டியாக தெரியல. பொறுத்திருந்து பார்ப்பாங்க. நன்றி.